எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவதுங்க, முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவங்க எதனால் நம்ம தோற்றோம், யாரால் நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே தேடிட்டு இருக்கிறாங்க. வெளியில் இதற்குண்டான விடையை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு விடை தெரியும். ஆனால் அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு டீமை போட்டு தமிழக மக்களை திசை திருப்பணும்ல. நேற்று ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். திமுக செய்யக்கூடிய இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் பார்த்திங்கன்னா, விஜய் அவர்களை ஆட்சி செய்ய விடாமல் விஜய் அவர்களுக்கு எல்லா விதமான முட்டுக்கட்டைகளையும் போடணும். விஜய் அவர்கள் என்ன அறிவித்தாலுமே அதுக்குண்டான கடுமையான விமர்சனங்களை பண்ணணும். தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை வச்சு அவருக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படிங்கிற ஒரே ஒரு வேலை தான் இப்போ முக்கியமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. சும்மா பேருக்காக மட்டும் நாங்கள் தாவேக்கா ஆட்சி செய்கிறதுக்கு நாங்கள் எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ண மாட்டோம், எந்த விதமான இடையூறுகளும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கதையை விட்டுட்டு மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்தாகணும், சீக்கிரமே ஆட்சியை கவுத்துட்டு அடுத்து 6 மாதத்துக்கு அப்புறமா நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டு தப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு பட்டும் இன்னும் இவங்கள திருந்தவே மாட்டாங்களா? ஆட்சியும் அதிகாரத்தையும் உங்கள் கையில் கொடுத்தாங்க. மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா எதுக்குங்க திரும்ப விஜய் அவர்கள் ஓட்டு போட போகிறாங்க? திரும்ப உங்களுக்கு தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருப்பாங்க. எத்தனை ஸ்டாரு, எத்தனை புகழ்பெற்ற நடிகர்கள் வந்தாலுமே ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்துட்டு அந்த திட்டத்துக்கு உண்டான நிதியை நீங்கள் ஒதுக்கி மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா எத்தனை ஸ்டார் வந்தாலும் உங்களுடைய ஆட்சியை கவுக்க முடியுமா? உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடாமல் விடுவாங்களா? இதெல்லாம் என்ன ஒரு நியாய தர்மமாக பேசுகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க நினச்சிட்டாங்க விஜய் அவர்கள் ஆட்சி கவுத்தரல அப்படின்னு. விஜய் ஒரு சாதாரணமான மனுஷனே கிடையாது, சாதாரணமான ஆள் கிடையாது. விஜய் அவர்களை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. அவர் அரசியலை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சும்மா ஒரு ஆர்வக்கோளாறுல நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம், இளைஞர்கள் மூலமாக நம்ம ஓட்டு வருது, பெண்கள் ஓட்டு போடுவாங்க, நம்ம ஜெயிச்சுட்டு நம்மளுடைய சௌரியத்துக்கு நம்ம ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் அவர்கள் கிடையாது. விஜய் அவர்களை யாரெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறீங்களோ, விஜய் ஒன்றுமே இல்லை நினைக்கிறீங்களோ, இது எல்லாமே உங்களுக்கு உண்டான ஆபத்து தான். எதிர்கட்சிகளுக்கு உண்டான ஆபத்து அவங்களே எடுத்துக்கிறாங்க. நான் அடிக்கடி முன்னாடியே பதிவில் சொல்லியிருக்கிறேன். விஜய் அவர்களை அரசியலை உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க, மக்கள் அரசியலை உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. யாருமே எதுவுமே விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியல, அரசியல் புரியலை அப்படின்லாம் பேசாதீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. தெளிவாக முடிவு பண்ணிட்டு, ஏங்க 30-32 வருஷமாக சினிமாவில் ஒரு பெரிய நட்சத்திரமாக இப்போ இருந்த விஜய் அவர்கள் இனிமேல் எனக்கு சினிமா துறையே வேணாம், அரசியல் தான் இனிமேல், மக்கள் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன், 250 கோடி ரூபா 300 கோடி ரூபா சம்பளம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு. அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒதுக்கி வச்சுட்டு இனிமேல் நான் சினிமாவிலேயே நடிக்கலை அப்படின்னு சொல்லி அவருடைய முடிவை அறிவிச்சுட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்திருக்காரு. அப்படின்னா இந்த தைரியத்தோடு வந்த மனுஷனுக்கு அரசியலுடைய அனுபவமோ அரசியலுடைய உணர்வுகளோ, அரசியல் என்னென்ன இருக்குது ஏது இருக்குது, நம்மளை எப்படிலாம் கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க, நம்ம மேலே எப்படி பழிச்சொல் போடுவாங்க, இதெல்லாம் தெரியாமலாம் அவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அரசியல் மிகப்பெரிய கடல், அரசியல் மிகப்பெரிய சாக்கடை அப்படின்னு சாக்கடைன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த நல்ல நல்ல மனிதர்கள் எல்லாமே அரசியல் வேணும்னு சொல்லி விளைவிக்கிறாங்க. விஜய் அவர்களும் விலகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு என்னென்ன முட்டுக்கட்டைகள் போட்டாங்களோ, என்னென்ன எதிர்ப்பை விஜய் மேலே திருப்பினாங்களோ, அது ஒரு பால் வீசினா செவுத்தில் அடிக்கிறோம், நம்ம வீசுகிற வேகத்தை விட திரும்ப அது ரிட்டர்ன் வரும்போது வேகம் அதிகமாக வரும். அந்த மாதிரி விஜய் அவர்கள் மேலே யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணினாங்களோ, விஜய் அவர்களை முடிச்சு கட்டிடலான்னு சொல்லி யாரெல்லாம் முயற்சி பண்ணினாங்களோ, அவங்க பண்ணின முயற்சியை விட டபுள் மடங்கு அவளுக்கே போய் சேர்ந்துருச்சு, பாதகமாக முடிஞ்சிருச்சு எல்லாமே. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க, டெய்லி தூக்கம் இல்லை,
கண்ணை மூடனா தூக்கம் வரமாட்டேங்குது. எல்லாம் விஜய் விஜய் விஜய்னு அவங்க கண்ணு மூடி வந்துட்டு இருக்குது. என்னடா இவன் நம்ம வந்து ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு வந்து வயசு 75 பக்கம் ஆயிடுச்சு. நம்ம இருக்கும்போதே எப்படியாவது முதலமைச்சர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் வந்து கருணாநிதி ஐயா அவங்களுடைய கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கும்போது, நம்ம இருக்கும்போதே வந்து மு.க. ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கிடலாம்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணினாங்க. ஆனால் முடியல. அவருடைய முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிருச்சு. கருணாநிதி ஐயாவோட முயற்சிகள் எல்லாமே. அந்த முயற்சியை இப்போ வந்து திரு ஸ்டாலின் ஐயா எடுத்திருக்காங்க. நம்ம இருக்கும்போதே நம்ம பையனை வந்து முதலமைச்சராக உட்கார வச்சிடணும், எப்படியாவது உட்கார வச்சிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த முயற்சியும் அவருக்கு தோல்வியில் தான் முடியும். ஏங்க, சாதாரணமாக ஒருத்தர் வந்து முதலமைச்சராக வந்து உட்கார முடியுமா? ரஜினி சார் ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப அவர் வந்து ரஜினி சார் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் மேலே வந்து பொறாமப்பட்டு சொன்னாங்களோ, படாமல் சொன்னாங்களோ, ஆனால் அவர் சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்களை வந்து நம்ம எடுத்துக்கணும். என்ன மாதிரி கருத்துக்கள்னா, சென்ட்ரலில் பவர் சென்டரில் வந்து பிஜேபி இருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து இரு பெரும் திராவிட கட்சியில் இருக்காங்க. எத்தனை சக்திகள், எத்தனை அரசியல் கட்சிகள் வந்து புதுசாக ஆரம்பித்து வந்தாலுமே அவங்கள மிரட்டுறதுக்கும் அவங்கள வந்து விலை கொடுத்து வாங்குறதுக்கு உண்டான பணத்தை எல்லாமே கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட எக்கச்சக்கமான கோடிகள் இருக்குது. எந்த ஒரு புது கட்சி வந்தாலும் அவங்கள விலை கொடுத்து வாங்க முடியும். அந்த மாதிரியான இரு பெரும் திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் 75 வருட கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக இருக்கட்டும், 55 வருட கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுக இருக்கட்டும், 2 பேரும் திராவிட கட்சியில் இருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு இடையில போட்டி போட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்த 3 வருஷம் கூட ஆகல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள். ஆனால் இந்த 3 வருஷத்தில் இவங்களை எல்லாம் தோக்கடிச்சிட்டு வந்து ஜெயிச்சு வராங்க அப்படின்னா எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. அதிர்ச்சியோட வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவருடைய கருத்துக்கள் வந்து நான் தான் சொல்கிறேனே, அவர் எந்த மாதிரியான விஜய் மேலே என்ன தொடர்ச்சி பேசினாருங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்ன கருத்துக்களை வந்து நான் வந்து தலைவணங்குறேன். இது உண்மையான கருத்து தான். எல்லாருமே திகச்சு நிற்கிறாங்க. யாருக்குமே நம்பிக்கையே இல்லை. இன்னும் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் அப்படிங்கிறதவே சில பேர்னால நம்ப முடியல. இன்னொரு விஷயம் கொடுமை என்னன்னா, மக்களே, விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாங்க, முதலமைச்சராக உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இடதுசாரி கட்சிகள் மூலமாக வந்து முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. அவங்களுடைய ஆதரவோடு வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இதுக்கிடையில் வந்து அதிமுகவில் இருந்து ஒரு 25 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. இது வரைக்கும் செவிசாய்க்காத திரு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இப்போ தான் தாய் கழகம்னு தெரியுதான், அதிமுகவை தாய் கழகம்னு தெரியுதா, தாய் உணர்வோடு வந்து நாங்கள் திரும்ப ஏற்றுக்குவோம், நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து நமக்குள்ள 1008 சண்டைகள் வரும், நேரில் வாங்க நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ வந்து இறங்கி வந்த வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க அன்னைக்கு வந்து இவங்களை குரல் கொடுத்தாங்களே, அன்னைக்கே இறங்கி வந்திருக்க வேண்டியதானே. ஏன்னா நாம தான் அப்படிங்கிற மதம் அவருக்கு. ஏன்னா யாருக்குமே ஒருத்தருக்கு தலக்கணம் மட்டும் வரவே கூடாதுங்க. தலக்கணம் வந்தால் அது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய புகழோட உச்சியில் இருந்தாலும் சரி, தரையில் தூக்கி அடிச்சிடும். ஏன்னா தலைக்கணம் மட்டும் யாருக்குமே வரக்கூடாது. ஹெட் வெயிட்னு சொல்லுவாங்கள்ல, தலைக்கணம் கண்டிப்பாக வரக்கூடாது. இன்னைக்கு வந்து செம்மலை அவர்கள் வந்து பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. நான் அதிமுகவில் வந்து விலகிறேன் அவரால். ஏன்னா நிறைய பேர்த்துனால ஜீர்ணிக்க முடியாதுங்க. அதிமுக ஜெயலலிதா அம்மா அப்படின்னு ஒரு இரும்பு பெண்மணி, அயன் லேடி, அவங்க வந்து அவங்களுடைய ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்த ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி செதறி கிடக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவங்களோட வேலை என்னன்னா, எல்லாத்தையும் பதவி விட்டு நீக்கிறத வேலை. எல்லாத்தையும் நீக்கிட்டு அவர் ஒருத்தர் இருந்து என்னங்க பண்ணுவார் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் வந்து நமக்கு ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. 7 பேர் வந்து தப்பு பண்ணால் நம்ம தண்டனை கொடுக்குறோம், தப்பு பண்ணால் புத்திமதி சொல்கிறோம், திருத்திக்க சொல்கிறோம். குடும்ப தலைவனே ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அந்த குடும்ப தலைவருக்கு வந்து பசங்களோ வீட்டில் இருக்கக்கூடியவங்களோ வந்து அவங்க வந்து இதை வந்து திருத்திங்க, இது வேணாங்கன்னு சொன்னால் குடும்ப தலைவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணியில் போகணும். சரிம்மா நீங்கள் சொல்கிறது வந்து சரிதான், சரிப்பா நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன், ஆமாம் இது தப்புன்னு சொல்கிறீங்க, ஓகே தான், எனக்கு சரியாக படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் மனசு மாறி வந்து அவங்க வந்து கன்வின்ஸ் ஆகிக்கணும். ஏன்னா ஒரு குடும்பங்கிறது வந்து செதஞ்சு போச்சுன்னா திரும்ப வந்து வர்றது கஷ்டம், திரும்ப சேரது கஷ்டம். அந்த மாதிரி தான் அதிமுகங்கிறது ஒரு குடும்பம் தான். அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களோ முன்னாள் அமைச்சர்களோ சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கேட்டு போகணும்ல, கேட்டு வந்து அவர் செவி சாய்க்கணும்ல. தான் இருக்கிறத முடிவு, அதாவது நான் முடிச்ச முயலுக்கு 3 காலம்னு பேசுவாங்களே, அந்த மாதிரி பேசிட்டு இருந்த எல்லாமே வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போனவங்க எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில் இது கூட வந்து நீங்கள் எல்லாத்தையும் நீக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு ஆள் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன சாதிக்க போகிறீங்க? தனிமரம் எப்பவுமே தோப்பாகாதுங்க.
அது மாதிரி இதை வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்களுடைய கட்சியில் வந்து 1008 நடக்கட்டும், என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய கட்சிகளை வந்து சில விஷயங்கள் நடக்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று சொல்கிறாரு, குதிரை பேரத்தினால பொய்க்கால் குதிரையாக வந்து செயல்பட்டுதான் தாவேக்கா அரசு, எல்லாத்தையும் குதிரை பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு. ஏங்க, குதிரை பேரை வந்து பேசுகிறாங்க, குதிரை பேரை பேசுகிறாங்கன்னு சொல்லி போட்டு விஜய் அவர்களை மட்டும் நீங்கள் பேசுகிறீங்களே, நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற பேரம் என்ன? திரு ஸ்டாலின் ஐயா வந்து பண்ணிட்டு இருக்கிற ஆட்சியில் வந்து எவ்வளோ குதிரை பேரம் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றியில் அப்போல்லாம் உங்களுக்கு குதிரை பேருங்கிற வார்த்தையை திமுகவும் எடுக்கல, அதிமுகவும் எடுக்கல. நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே. இவங்க வந்து திமுகவும் அதிமுகவும் ஆட்சியில் இருக்கும்போது திமுக வந்து 23 கட்சியோட கூட்டணியில் சேர்த்து 23 கட்சிகளை கூட்டணியில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல குதிரை பேரம் நடக்கலையா? சரி, எப்படி வந்து போய் சேர்ந்தாங்க? இத்தனை 23 கட்சிகள் வந்து ஏன் சேர்ந்தாங்க? தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. அவங்க எதுக்காக போனாங்க? 10 சீட்டு எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா. அவங்க சொன்னது அதானே. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து சொன்னதை செய்யலை. நல்லா கேட்டுங்க மக்களே. தேமுதிகவில் பிரேமலதா அம்மா வந்து நிறைய தடவை வந்து வெளியில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அண்ணா வந்து எங்களுக்கு சொன்னதை செய்யலை, 2026 வந்து எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கு பேர் என்ன? அது ஒரு டிமாண்டுக்குன்னா எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும், எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும், இது டிமாண்டு தானே. அப்போ அதையே நீங்கள் அப்போ வந்து குதிரை பேரம்னு சொல்லலை. இப்போ மட்டும் விஜய் அவர்கள் மட்டும் வந்து குதிரை பேரம்னு சொல்லி சொல்கிறாங்களே. பிரேமலதா அம்மாவோட சொன்னாங்களே, குதிரை பேரம் சொல்லக்கூடிய தகுதி இந்த திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, வேற எந்த கட்சியிலும் கிடையாதுங்கிற. ஏன்னா இங்கே குதிரை பேரம் பேசாமலோ நீங்கள் வந்து இப்போ பிரேமலதா அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவிலிருந்து விலகின 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு, தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த 25 எம்எல்ஏக்கள் வந்து அவங்க நிபந்தனையற்ற ஆதரவை தரேன்னு சொல்லிட்டு சொல்லட்டுமே, அவங்கள சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. இந்த வார்த்தையை திமுகவில் போய் சேரும்போது பிரேமலதா அவங்க வந்து ஏன் சொல்லலை? நான் வந்து திமுகவுக்கு வந்து நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தர்றோம், ஏன் சீட்டு பேரம் பேசுனீங்க, ஏன் வந்து ராஜ்யசபா சீட்டு உங்கள் தம்பிக்கு ஒன்று வாங்கி கொடுத்தீங்க சொல்லுங்கள். இதில் இருந்து ஏதாச்சும் நியாயம் இருக்கா, தர்மம் இருக்கா? குதிரை பேரம் இல்லாமல் அங்கே கழுத பேரம் ஓடிச்சாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் வந்து குதிரை பேரமாக உருவாச்சாங்க? அது பேர் குதிரை பேரம் இல்லையா? எல்லாமே மக்களே திருட்டுத்தனம் பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனோன்னு இவங்க எல்லாத்தாலும் ஜீர்ணிக்க முடியல, யாரும் நம்ப முடியல, ஜீர்ணிக்க முடியல. எப்படியாவது இவனை வந்து கவுத்துடணும், விஜய் வந்து வெளியில் வந்து ஆட்சியிலேருந்து இறக்கிடணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. டெய்லி தூக்கமேலாம் அலையிறாங்கன்னா பாருங்களேன். இந்த கட்சியில் வந்து தூங்கிய ரொம்ப நாள் இருக்கும். விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்குள்ள அவர் பட்ட பாடு நமக்கு தான் தெரியும். நம்ம வந்து லைவில் பார்த்துட்டு இருந்தோம். தூங்காமல் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆதவ வர்ஜனா வந்து தூங்காமல் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. செங்கோட்டையனை வந்து தூக்கமில்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில இவங்க முதலமைச்சர் ஆன பிற்பாடு இவங்க எல்லாம் தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. ஏற்கனவே தூக்கம் இல்லை. மே 4ஆம் தேதி எப்போ ரிசல்ட் வந்துச்சோ அப்போவே முடிஞ்சு போச்சு. நம்மளை முடிச்சிட்டான் அவன், இவனை என்னவோ பொருட்படுத்தாமல் நம்ம இருந்தோம். விஜய்னு வந்து ஒரு இடத்துல கூட பேரை உச்சரிக்காத ஒரு தலைவராக வந்து திரு ஸ்டாலின் ஐயா வந்து அவங்க இருந்தாங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து மக்களுடைய பேராதரவு எப்படி வந்துச்சு, பேராதரவு போகிற வழியெல்லாம் வழி நெடுக வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பயங்கரமாக அலையலையாக வந்தாங்க. கூட்டம் அப்படியே பேர்பட்ட கூட்டம், பொதுமக்கள் வந்து விஜய் அவர்களை பார்க்க வந்தாங்க. இது எல்லாமே அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஒரு நடிகனுக்கு பார்க்க வந்திருக்காங்க, சினிமா நடிகனை பார்க்க வந்திருக்காங்க, விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டங்கள் எல்லாமே ஓட்டம் மாறாது, இவங்களுக்குள்ளே கற்பனை. இந்த பத்திரிகை மற்றும் ஊடகங்களை வந்து விலைக்கு வாங்கி வச்சிருந்தாருல திரு ஸ்டாலின் ஐயா, அவங்க பத்திரிகை மற்றும் ஊடகங்களோட வேலை என்னன்னா இது மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்களே. விஜய் வந்து நடிகர் தானே, நடிகரை பார்க்க கூட்டம் தானே வரும், இதில் வந்து அரசியல் விமர்சகர்கள் வந்து நாங்கள் தான் நல்லா விமர்சனம் பண்ணுவோம் நாங்கள் சொல்லிட்டு சில பேர் இல்லை பல பேர் எல்லாருமே விஜய் அவர்களுக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் தான் ஓட்டு இருக்குது, அத்தனை பர்சன்டேஜ் தான் ஓட்டு வாங்குவார், இத்தனை வாக்கு சதவீதம் வராது, விஜயகாந்த் வந்து முதல் தேர்தலில் 8% வாங்கினாங்க, இந்த மாதிரி கதையில் தான் போயிட்டு இருந்த தவிர விஜய் அவர்கள் வந்து இத்தனை சதவீதம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லலை. ஆனால் நாட்கள் நெருங்க ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் வந்து நேர்மையாக செயல்பட ஆரம்பித்தாங்க. இல்லை, விஜய்க்கு வந்து அதிகமாக வந்து வரவேற்பு அதிகமாக இருக்குது, விஜய் அவர்களை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது. ரங்கராஜ் பாண்டிய கூட என்ன பேசுனாருன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து வரக்கூடிய கூட்டங்களை பார்த்துட்டு விஜய் அவர்களே வந்து ஒரு சீட்டு தான் ஜெயிப்பாங்க, அதிகபட்சம் போனால் ஒரு 3 சீட்டு வருவாங்க, ஒரு 5 சீட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார் அவர். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்லிட்டு இருந்தார். என்னென்னா, விஜய் அவர்களை வந்து நம்ம சாதாரண நினச்சிடக்கூடாது, எல்லாமே வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா திமுக வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக பண்ணினாங்களோ அது எல்லாமே வந்து விஜய் அவர்கள் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு.
அதனால இவர் ரங்கராஜ் பாண்டே வந்து சில பேட்டிகள் வந்து சொல்லியிருக்காங்க, அதை வந்து நான் வந்து பார்த்துருக்கிறேன். அதனால ரங்கராஜ் பாண்டே வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணது என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ தூரம் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல, ஈவன் விஜய் அவர்கள் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் எங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், ஏன் தெரியும்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து முதல் முறையாக அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்திருக்காங்க. அப்போ விஜய் அவர்கள் வந்து புது மனுஷன், அரசியலுக்கு வந்து புது ஆளாக வந்திருக்காங்க. ஏற்கனவே திமுக அதிமுக எல்லாமே திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு மக்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஜென்ரேஷன் மாறிட்டு வந்துட்டே இருக்குது. இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க எல்லாமே நீ விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வீட்டில் வந்து பழைய ஆட்கள் இருப்பாங்களே வயசானவங்க, அவங்களை எல்லாத்தையுமே வந்து கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட வெற்றி என்னன்னா, இதுதான் திமுகவோட மக்கள் எதிர்ப்பு ஒன்று. அதே சமயம் வந்து திமுக வந்து மக்களை போய் சந்திக்கவே இல்லை, எல்லா பிரச்சனையும் சந்திக்கவே இல்லை. திமுக வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு உண்டான நிதியை வந்து ஒதுக்கல. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளாக இருக்கட்டும், ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், யாருமே மக்களை கண்டுக்கல. இதுதான் உண்மையான விஷயமே. இதுக்கப்புறமா வந்து விஜய்னு ஒருத்தர் வரும்போது அங்கே திமுக அதிமுக தாண்டி விஜய்க்கு வந்து மக்கள் வந்து பேராதரவு வந்து அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் திமுக வந்து திருந்தவே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருங்க மக்களே, நான் ஜெயிச்சேன்னா நான் ஜெயித்தேன், தோத்துட்டேன்னா தோத்துட்டேன், முடிஞ்சு அவ்வளோதான் இல்லையா? தோத்துட்டேன்னா தோல்வி ஒத்துக்கணும்ல. இது வரைக்கும் திமுக வந்து தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கவே இல்லை. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் வந்து ஆட்சியில் இருக்கிறோம், நாங்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா, கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லையா இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு? திமுக வந்து கொண்டு வந்து திட்டத்தை தானே வந்து விஜய் வந்து அவங்க செய்கிறாங்க. அதனால் வந்து நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், சரி நீங்கள் திமுக கொண்டு வந்த திட்டங்களை வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ செய்கிறாங்களே, வேண்டாம் அப்படி செய்கிறாங்களே, நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஏன் அதை செய்யலை? என்ன காரணம்? ஏன் செய்யாமல் விட்டீங்க? உங்களுடைய எம்எல்ஏக்கள் வந்து ஏன் செய்யலை? உங்களுடைய அமைச்சர்கள் வந்து ஏன் செய்யாமல் இருந்தாங்க? திட்டங்களை மட்டும் போட்டால், திட்டங்களை அறிவித்தா மட்டும் வந்து மக்களுக்கு நல்லது நடந்துருமா? நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, திட்டங்களை அறிவித்தா மக்களுக்கு நல்லது நடக்குமா? அறிவித்த திட்டங்களுக்கு அந்த திட்டத்துக்கு உண்டான நிதி எவ்வளவு, பணம் எவ்வளவு, அது எத்தனை நாள் அந்த திட்டத்தை முடிக்கணும், இதெல்லாம் வந்து யார் பண்ணுவா? இந்த நடவடிக்கை யார் எடுப்பா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் செய்யாமல் வெறும் திட்டத்தை மட்டும் அறிவிச்சுட்டு இருந்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து நல்லா வாழ்ந்துருவாங்களா? என்னங்க ஒரு கதையாக இருக்குது. தன்னுடைய தோல்வியவே ஒன்றும் ஒத்துக்காத திமுக நினச்சிட்டு இருக்குது, இந்த 6 மாதத்தில் வந்து எப்படியாவது கவுத்தரலாம். என்ன தான் நீங்கள் கனவு கண்டுகிட்டே இருங்க, உங்களுடைய கனவுகள் கனவாகவே போகுமே தவிர, முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார். இனிமேல் வந்து விஜய் அவர்களை யாராலும் சீட்டிலேருந்து இறக்க முடியாது. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய நினப்பு தான் வந்து பொழப்ப கெடுக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, நினப்பு பொழப்ப கெடுக்குன்னு, அந்த பொழப்பை தான் உங்களை கெடுத்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து எதிர்கட்சியாக மக்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய நேரத்தில் வந்து குரல் கொடுங்க. சும்மா வந்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்ற பிற்பாடு 10 நாள் கூட ஆகலை. இந்த 10 நாளில் வந்து மக்கள்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாம், இளைஞர்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாம். திமுகவே மேலு, தாவேக்கா வந்து ஓட்டு போட்டு வந்து நான் ஜெயிக்க வச்சது தப்புன்னு மக்கள் இப்போ உணர்ந்துட்டு இருக்கிறாங்களா? ஏங்க 5 வருட ஆட்சி காலத்தில் எந்த மக்களுங்க வந்து 10 நாளில் வந்து உணர்ந்து வந்து இப்படி பேசுவாங்க சொல்லுங்கள்? இது என்னென்ன கட்டுக்கதையை வந்து மக்கள் மத்தியில் அடிச்சு விடுறாங்க பாருங்களேன். மகளிர் உதவித்தொகைன்னு ஒன்று வந்து கொடுத்த திமுக அரசாங்கம் 2021 தான் வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து மகளிர் உதவித்தொகை கொடுக்க போகிறோன்ட்டு. ஆனால் செயல்படுத்துறது 2023 ஜூலை மாதம், ஜூலை டு ஆகஸ்ட். அப்போ 2.5 வருஷத்துக்கு ஆட்சி அமைச்ச பிற்பாடு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து முதல் மகளிர் உதவித்தொகையை வந்து முதல் மாதமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களாம் வந்து விஜய் அவர்களை பற்றி பேசுறதுக்கு இவங்களாம் என்ன வந்து தகுதி இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம்? தராதாரம் இருக்கா? ஏதாச்சும் இருக்கா? இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இல்லை, திருச்செந்தூர் தொகுதியில் அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து குளத்தூர் தொகுதி மக்கள் வந்து ஓட்டு போடாத மக்களை கேடுகிட்ட மக்கள்னு சொல்லி சொன்னாங்களே, திமுகவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து காது கேட்கவே இல்லையா? இப்போல்லாம் காது வந்து 2 அடைச்சிக்குமா? விஜய் அவர்கள் வந்து எப்படி குறை சொல்லலாம், விஜய் அவருடைய ஆட்சியை வந்து எப்படி கவுக்கலாம், திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து வந்து விஜய் அவருடைய ஆட்சியை கவுக்கலாம், திருமாவளவன் அண்ணனை வந்து முதலமைச்சராக்கிட்டு விஜய் அவர்களுடைய ஆட்சியை கவுக்கலாம், இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சராக்கிட்டு விஜய் அவருடைய ஆட்சியை கவுக்கலாம். இந்த கவுக்கலாங்கிறத விஜய் அவர்களை கவுக்கிறதுக்குண்டான வந்து வேலைகள் மட்டும்தான் வந்து திமுக அரசுக்கு பண்ணிட்டு இருக்க தவிர, ஆனால் விஜய் அவர்களை வந்து நம்ம நேருக்கு நேர் எதிராக மோதணும் அப்படின்னா அவர் வந்து டைம் கொடுக்கணும். அவர் இன்னும் நேரங்காலம் இருக்குது, இப்போ தான் வந்திருக்காங்க, அடுத்தடுத்து நல்ல நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க, மக்கள் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க.
நீங்கள் வந்து ஒயின் ஷாப் நீங்கள் மூடினீங்களா? டாஸ்மாக் மூடினீங்களா? வந்த உடனே வந்து 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 முதலமைச்சராக பதவி ஏற்ற அன்னைக்கே வந்து 2-3 நாளே வந்து 717 வந்து டாஸ்மாக் மதுக்கடையில் மூடினாரு. நீங்கள் மூடினீங்களா? கஞ்சா வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 1000 கிலோக்கு மேலே கஞ்சா பிடிச்சிருக்காங்க. நீங்கள் பிடிச்சிங்களா? சும்மா வாய்க்கு வந்தாலும் அடிச்சு விட்டுட்டு மக்களை ஏமாற்ற நினைக்கக்கூடிய திமுகவை தமிழக மக்கள் வந்து இனிமேல் நம்பவே மாட்டாங்க. நம்பதுக்கு உண்டான சாத்தியக்கூறே கிடையாது. வேணா இப்படி தான் வந்து ப்ரெஸ் மீடியாவில் வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக ஜெயிச்சிட்டாங்க, தோல்வி வந்து எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்களாம், சிபிஐ சிஐடி வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களா, இன்ஸ்டாகிராம் மூலமாக சின்ன பசங்க மூலமாக ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து கதையை ஒன்று அடிச்சு விட்டுருக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக ஆட்சி சரியில்லாமல் இருந்த காலகட்டத்தில் திமுக சரியாக வந்து ஆட்சி பண்ணியிருந்தா விஜய் வந்து ஜெயிச்சிருக்க மாட்டார். இதுதான் எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் வந்து எங்களுடைய கருத்துக்களை பதிவு வைக்கிறோம். ஆளுங்கட்சியாக இருந்த திமுக மக்களுக்கு நல்லது பண்ணலை, அதிமுக மேலே நம்பிக்கை இல்லை, எடப்பாடி பழனிசாமி ஐயா மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. மாற்றத்தை நோக்கி வந்த முதலமைச்சராக தமிழக வெட்டிக்கழகத்துறை தலைவராக வந்த மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை வந்து மக்கள் நம்பினாங்க, ஓட்டு போட்டாங்க, ஜெயிக்க வச்சாங்க. இதுதான் இதோட வெற்றிக்கு உண்டான இதுதான் வந்து காரணம். திமுக தோத்ததுக்கு இதுதான் காரணம். காரணத்தை வெளியில் தேடாதீங்க, உங்கள் கட்சிக்குள்ளேயே தேடிக்கிங்க. உங்கள் கட்சிக்குள்ளே தான் வந்து ஏகப்பட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறவன், பெண்களை வந்து கொச்சைப்படுத்துகிறவன் எல்லா ஆட்களும் வந்து உங்கள் கட்சிக்குள்ளே இருக்காங்க. அந்த ஆட்களை பார்த்து நீங்கள் பதவியை நீக்கம் பண்ணுங்க. இதுதான் திமுகவுக்கு நாங்கள் வைக்கிற ஒரு கோரிக்கை. தமிழக வெட்டிக்கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதாவது முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பக்காவாக வந்து பிளான் பண்ணி வந்து ஒர்க்கை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக மக்களை எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக சில விஷயத்தை நாங்கள் சொல்ல ஆசைப்படுறோம். நிச்சயமாக எந்தெந்த மக்கள்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ, தமிழக மக்களுக்கு வந்து என்னென்ன தேவைப்பட்டுச்சோ, தமிழக மக்கள் வந்து என்னென்ன தேவையாக இருந்து இதுக்கு முன்னால் வந்து ஆட்சி பண்ணின திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், பல வருட காலமாக நீங்கள் எந்தெந்த கோரிக்கைகள் வச்சுமோ நிறைவேற்றாமல் இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து விஜய் அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், தளபதி விஜய் அவருடைய தலைமையில் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க, உங்களை வந்து திருப்திப்படுத்துவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், போதை கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழிச்சிருவாங்க, இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு இருக்கும், எல்லாத்தையும் வந்து நீ சீரும் சிறப்புமாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து நாங்கள் உறுதி கொடுக்குறோம். ஏன்னா அந்த மாதிரியான மனுஷன் தான் வந்து திரு விஜய் அவர்கள். நல்ல மனிதர், நல்ல மக்களுக்கான தலைவர், தமிழ்நாட்டுக்கான நல்ல முதலமைச்சர் அப்படிங்கிறத எங்களுடைய கருத்தை வந்து நாங்கள் பதிவு பண்ணுறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் நாங்கள் மதிப்பளிக்கிறோம், தலைவணங்குறோம். நீங்கள் நல்ல கருத்துக்கள் பதிவு பண்ணாலும் சரி, கெட்ட கருத்துக்கள் பதிவு பண்ணாலும் சரி, ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.